ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் என்று நீதிமொழிகள் 12:24 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பீரங்கி படை வீரர்களை பயிற்றுவிக்கும் ஒரு மிலிட்டரி ஸ்கூலில் பணிபுரிந்த லெக்சரர் வெவ்வேறு காலகட்டங்களில் பயின்ற 2 செட் மாணவர்களுக்கிடையே இருந்த வேறுபாட்டை விளக்கி கூறினார். 1958 முதல் 1960 வரை பயின்ற மாணவர்கள் லெக்சரர் வகுப்பு எடுக்கும் பொழுது உற்சாகம் இல்லாமல் சோர்வாக ஏனோதானோ என்று கவனித்துக் கொண்டும் சில சமயங்களில் வகுப்பு நேரத்தில் தூங்கிக் கொண்டும் இருந்தனர். ஆனால் அதே லெக்சரர் 1965 முதல் 1967 வரை பயின்ற மாணவர்களிடம் பெருத்த வித்தியாசத்தை கண்டார். வகுப்பு நேரத்தில் மாணவர்கள் அனைவரும் மிகவும் அலர்ட்டாகவும் ஜாக்கிரதையாக நோட்ஸ் எடுத்துக்கொண்டும் பயிற்சி நேரங்களை மிகவும் பயனுள்ளதாக்கிக் கொண்டும் இருந்தனர். அதே கல்லூரியில் ஒரே ஆசிரியர் தான் இந்த 2 பேட்ச் மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். ஏன் 1965 முதல் 1967 வரை பயின்ற மாணவர்கள் ஜாக்கிரதை உணர்வை அதிகமாக வெளிக்காட்டினர்? ஏனெனில் இன்னும் 6 வார காலத்தில் வியட்நாம் யுத்தத்தில் எதிரிகளை சந்திக்கப் போகிறோம் என்ற தகவல் கிடைத்ததால் அவர்கள் அனைவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தனர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இதை போலவே நம்முடைய எதிராளியாகிய பிசாசு நமக்கு எதிராக யுத்தம் செய்ய எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்கிறான். ஆகவே நாமும் விழிப்புள்ளவர்களாய் இருந்து அவனை மேற்கொள்ளும் வழிமுறைகளை ஜாக்கிரதையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு சத்துருவின் தந்திரங்களை அறியப்படுத்தவும் அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடும்படியான பயிற்சியை கொடுக்கவுமே தேவன் நமக்கு ஒரு சபையை நமக்கு உபதேசிக்க ஒரு போதகரையும் கொடுத்துள்ளார். சபைக்கு செல்லும் போது தேவ வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு ஜாக்கிரதை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஆர்வம் இல்லாமலும் ஏனோ தானே என்றும் சபைக்கு சென்றால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நாம் நினையாத வேளையில் சத்துருவின் கண்ணிகளுக்கு இரையாக வேண்டியது இருக்கும். ஆகவே நாமும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டும். சபையில் நமக்கு கிடைக்கும் போதனைகள் சத்துருவின் தந்திரங்களுக்கு நம்மை தப்புவிப்பதைப் போலவே நம் வாழ்க்கை செழிப்படையவும் நம்மை வழிநடத்தும். நமது சாபங்களுக்கான காரணம் என்ன என்று தேவன் உணர்த்துவார். மேலும் சபையானது நம்மை ஆண்டவரின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஒரு இடம். நாம் நினையாத வேளையிலே இயேசு கிறிஸ்து மீண்டும் வர இருப்பதால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆயத்தமுள்ள இருதயம் இருக்க வேண்டும். சபையில் வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுது முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் முழு சரீரத்தோடும் அதை கவனிக்க வேண்டும். சபையில் தூங்கிக் கொண்டிருந்தால் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். ஆம், சபை கூடி வருதலும் அங்கு கிடைக்கும் போதனைகளும் தேவன் நமக்கு தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். அது ஒரு ஆயத்தப்படுத்தும் இடம். ஆகவேதான் சத்துரு அநேகரை சபைக்கே செல்ல விடாமல் தடை செய்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, சபைக்கு செல்லவும் வசனம் கேட்கவும் நம்மை தயார் செய்வோம். வேதத்தை மையமாக வைத்து போதிக்கும் சபைகளுக்கு சென்று பங்கெடுப்போம். கர்த்தர் நம்மை எதிரியின் கைக்கு தப்புவிப்பார். God bless you. Have a godly day.